நீதிமான் என்று தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தேவனை ஐக்கியம் கொள்ளக்கூடிய தேவனோடு சஞ்சரிக்கூடிய தேவன் வந்து ஆவியான நமக்குள்ள வந்து வாசிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு தகுதியே விசுவாசம் தான் உண்டாயிருக்குதுன்னா மற்ற காரியங்கள்லாம் சுகமும் சமாதானம் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் அவர் தராது. எப்படி இதெல்லாம் முன்ருசி இன்றைக்கு பூமியில் இருக்கக்கூடிய முன்ருசி தான் அதெல்லாம். அதான் தான் பவுல் இப்படி சொல்கிறாரு, சொந்த குமாரனே கொடுத்துருக்க அவரோடு கூட மற்ற எல்லாத்தையும் அல்லாது இருப்பது எப்படி? ஆங்கிலத்தில் எல்லாவற்றையும் அருளிவிட்டார், இலவசமாக எல்லாவற்றையும் அருளிவிட்டார்னு சொல்லி வசனம் சொல்லுது, ஃப்ரீலி கிவன் அப்படின்னு. இப்போ இயேசுவை எதை கொடுத்தார்? இயேசுவை கொடுத்து பாவத்தை ரட்சித்து பிள்ளையாக்கி நீதிமானாக்கி தகுதிப்படுத்தி அதே அந்த நித்தியத்தையே கொடுத்துட்டார், பரலோகத்தையே கொடுத்துட்டார். அதையே கொடுத்துருக்கும் போது குமாரனே கொடுத்துருக்கும் போது அவரோடு கூட வருகிற பேக்கேஜ் தான் இந்த ஆசீர்வாதங்களாம். அதெல்லாம் இலவசமாக கொடுத்துட்டா சொல்கிறார். அப்போ அதை கொடுத்தவரை நாம் சார்ந்து வாழணும். நான் ஏதோ ஒன்று செய்த இதை நான் சம்பாதிக்க முயற்சி பண்ண முடியாது, என்னுடைய கிரையினால் சம்பாதிக்க முடியாது. இயேசுவை நான் விசுவாசித்து என்னுடைய பாவலாம் அவர் ஏற்றுக்கொண்டார், அவருடைய நீதி எனக்கு கொடுக்கூட அந்த நீதியை பார்த்து கிறிஸ்துக்குள்ளாக என்னை பார்த்து கிறிஸ்துவை போல பிதா என்னை பார்த்து கிறிஸ்துவை போல என்னை அவர் கிறிஸ்துக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டாது எனக்கு உண்டாக செய்கிறார் என்ற அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு தான் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம ஆசீர்வதிக்கப்படும் போதும் இயேசு நம்முடைய தீமையெல்லாம் ஏற்றுக்கொண்டதுனால அவர் நன்மையெல்லாம் உண்டாகிறது. அவர் பாவமாகி நம் நீதி ஆக்கினார், அவர் சாபமாகி நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகிறது. ஆபிரகாம் ஆசீர்வாதம் உண்டாருக்கு சொல்ல. ஆபிரகாம் பிரமாணத்துக்கு முன்பாக மோசைக்கு முன்பாகவே ஆபிரகாம் இருந்தான். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் மோசையின் பிரமாண ஆசீர்வாதம் இல்லை நமக்கு விசுவாசிகளுக்கு. இயேசு விசுவாசிகள் ஆபிரகாம் சந்ததி. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன? அவன் விசுவாசத்தினால தான் ஆஸ்வதிக்கப்பட்டான். அவர் விசுவாசம் என்ன? அவர் சொல்றத அவர் மீது இருக்கிற அவர் வார்த்தை மீது விசுவாசம் அன்பினாலே செயல்பட்டு ஆஸ்வதிக்கிறான். கிரியை இருக்குது, விசுவாசம் அவனோட கிரியையோடு கூட முயற்சி செய்கிறது சொல்லி யாக்கோபு சொல்றார். அப்போ இங்கே விசுவாசம் தான் நீதிமான். எப்படி தேவன் நம்மிடத்துல தேவனை நாம்